பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன்லி கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ். சரிங்களா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் வந்து ஒண்ணு மாதிரி இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா மிஸ்ப்ரொனன்சியேஷன். இது எப்படின்னு பாருங்க. The errors with this pair results from mispronunciation and failure to distinguish between a noun and verb. ஜெனரலா அட்வைஸையும் சிஇயும் நம்ம இஸ்ன்னு தான் சொல்லுவோம், எஸ்ஏயும் இஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஆனா இந்த ரெண்டுக்கும் மீனிங் வந்து என்ன அப்படின்னா வேற வேற. அதுதான் சொல்றாங்க காமன்லி கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ். இதுல இருந்தாலும் நமக்கு ப்ரீவியஸ்ல क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க அட்வைஸ் அட்வைஸ். அதாவது அட்வைஸ்னு சொல்லணும், இது அட்வைஸ்னு சொல்லணும். ஆனா நம்ம அப்படி ப்ரொனன்ஸ் பண்ண மாட்டோம். அதான் சொல்றாங்க அட்வைஸ் இஸ் இஸ். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு வேர்டுக்கும் தனித்தனி மீனிங் இருக்கு பாருங்க. The C in advice pronounced with the sound of is. Advice is noun meaning recommendation regarding a decision. அதாவது இந்த அட்வைஸ்க்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவுரை சொல்றது அப்படின்னு சொல்லி வரும். சரியா? இந்த அட்வைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை இஸ்ல தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். டு ரெக்கமெண்ட் ரெக்கமெண்ட் பண்றது ரெக்கமெண்டேஷன் அர்த்தம். ஒண்ணுக்கு வந்து ஒரு அட்வைஸ் அதாவது ADVICE அப்படின்னா அந்த அட்வைஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவுரை அறிவுரை கூறுறது. இது வந்து ஒரு பொருளுக்கு வந்து என்ன சொல்றது கேரண்டி கொடுக்கிறது. அததான் இந்த அட்வைஸ் சொல்லுவோம். சோ இந்த வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட். இது ரெண்டுக்குமே ப்ரொனன்சியேஷன் ஒண்ணுதான். பட் ஸ்பெல்லிங் பாருங்க. காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு 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 இட் இஸ் a part of something. ஒரு ஹோலா இருக்கிறதுடைய ஒரு பார்ட்டை தான் என்ன சொல்லுவோம்னா காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மள பாராட்டுறது. இட் இஸ் a nice thing to say. யாராவது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க, அவங்களோட காம்ப்ளிமெண்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதுதான் வந்து இந்த காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? அதாவது காம்ப்ளிமெண்டோட மீனிங் வந்து ரெண்டு இருக்கு. இட் இஸ் a part of something ஒன்னு இருக்கு. ரெண்டாவது இட் இஸ் a thing to say. இட் இஸ் a nice thing to say. சரிங்களா? அடுத்து பாருங்க எம்பதி சிம்பதி. எம்பதி சிம்பதி தனித்தனி வேர்ட் தான். பட் ஆனா இது ப்ரொனன்சியேஷன் பார்க்கும்போது ஒண்ணு போல இருக்கிற மாதிரி இருக்கும். எம்பதி அப்படிங்கிறது it is the ability to understand another person's perspective or feeling. ஒருத்தர் இப்படிதான் யோசிக்கிறாங்க, ஒருத்தருடைய ஃபீலிங் இப்படிதான் இருக்கு அப்படிங்கறத வந்து காமிக்கிறது தான் எம்பதி. சிம்பதி அப்படிங்கிறது இறக்கம் கொள்வது. சரியா? அதாவது எம்பதி அப்படிங்கிறது ஒருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவா ஒருத்தருடைய ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறது. அது நல்ல ஃபீலிங்கா இருக்கலாம், இல்ல சோகமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய நாலேஜா இருக்கலாம். அதை எம்பதின்னு சொல்லுவோம். சிம்பதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is a feeling of sorrow for someone else suffering. ஒருத்தங்க சஃபர் பண்றத வந்து புரிஞ்சுக்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்பதி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து பாருங்க இன்குவரி. இன்குவரி என்குவரி இது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா லிட்டில் பிட் டிஃபரெண்ட். ஆனா வேர்ட் மீனிங் வந்து வேற. பாருங்க inquiry and enquiry both mean a request for information. இப்ப இந்த inquiry enquiry அப்படிங்கிறது ரெண்டுமே சேம் மீனிங்ல வரும். ஆனா இந்த inquiry அப்படிங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ், enquiry அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங். சரியா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க ஸ்டேஷனரி. ஆனா ஸ்டேஷனரி அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா நிக்கிறது, நாட் மூவிங்கா இருக்கிறது தான் ஸ்டேஷனரின்னு சொல்லுவோம். ஸ்டேஷனரி அப்படின்னா இந்த எழுதுறது ஆபீஸ் மெட்டீரியல் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேஷனரின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டேஷனரி அப்படிங்கிறது ஒரு இடத்துல மூவ் ஆகாம ஸ்டாண்டா இருக்கிறதா ஸ்டேஷனரின்னு சொல்லுவோம். ஸ்டேஷனரி அப்படிங்கிறது ஆபீஸ் மெட்டீரியல், அந்த பென்சில் எழுதுற அந்த மெட்டீரியல் தான். சரியா? அடுத்து எஃபெக்ட் அஃபெக்ட். இங்க பாருங்கப்பா, எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட், அதோட எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறது எஃபெக்ட். அஃபெக்ட்ங்கிறது பாதிக்கப்படுறது. சரியா? உங்களுக்கு தெரியும்ல ஒரு பொருளோட எஃபெக்ட். an effect is a result or an outcome. effect may be also function as a verb meaning to become something. அதாவது ஒரு கொண்டு வரதுன்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். எஃபெக்ட் அஃபெக்ட்ங்கிறது பாதிக்கப்படுறது. சரிங்களா? அடுத்து லை அப்படிங்கிறது means to be in flat position on a surface. அதான் லைன்னு சொல்லுவோம். லேங்கிறது down something down flat-ஆ இருக்கிற இடத்துல இருக்கிறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா லே. அந்த மாதிரி லையர் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. சரியா? அடுத்து பாருங்க ரைஸ். ரைஸ்ங்கிறது கெட் அப், எந்திரிக்கிறது, இல்ல ஹையர் பொசிஷன் போறதா என்ன சொல்லுவோம்னா ரைஸ்னு சொல்லுவோம். ரைஸ் அப்படிங்கிறது ஹை, இதுவும் அதோட சேர்ந்ததுதான். ஆனா இதுல கெட் அப் மீனிங் வந்து என்ன செய்யாது, வராது. சரியா? இப்ப பாருங்க the sugar had a negative. இதுல என்னப்பா வரும், எஃபெக்ட் வருமா அஃபெக்ட் வருமா? இதுல என்னப்பா வரும், என்னப்பா வரும்? அஃபெக்ட் மேம். the sugar had a negative affect or effect. என்னது வரும் சொல்லுங்க, என்னது வரலாம்? எஃபெக்ட் தான் வரும். எஃபெக்ட் தான் வரும். அந்த எஃபெக்ட்னால இது பாதிக்கப்படுறதுப்பா. இது பார்க்க ஈஸியா இருக்கும், ஆனா இதுல நம்ம கேள்வி வரும். I am going to dash
down for an hour. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? லை வருமா லே வருமா? லே. லை. ஏன் லை வரும்? flat position on a surface. அதுதான் வரும் லை. சரியா? The gas prices continuously go to rise or raise? Raise. இந்த raise தான் வரும். சரியா? She always gives me some good advice or advice? Advice. No normal advice. The war had no dash on oil prices. இதுக்கு affect வருமா effect வருமா? எஃபெக்ட். சரியா? இதுதான். அடுத்து வந்து அனாகிராம் இருக்கு. அனாகிராம் இப்ப டீச் பண்ணுவோம். அனாகிராம்ல நிறைய இருக்கு. அனாகிராம் ஆன்டிகிராம் இருக்கு. ஓகே, அனாகிராம் வந்து இன்னொரு வீடியோவா கொடுக்கலாம். சரிங்களா? ஓகேயா? ஓகே பாப்பா, இதுதான் வந்து வெக்காபுலரி காமன்லி கன்ஃபியூஸ்ட் வேர்ட்ஸ். நீங்க இது படிக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் எழுதி பாருங்க. ஈஸி நார்மலா நம்ம யூஸ் பண்ற அட்வைஸா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி ஒரு எஸ்ஓ எஸ்சியோ நம்ம நார்மலா அட்வைஸ்க்கு என்ன போடுவோம்? எஸ்சி தானே போடுவோம். அந்த சிங்கிறதுக்கு என்ன மீனிங்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே தானே? அந்த காமன்லி கன்ஃபியூஸ்ட் வேர்ட்ஸ் கேட்டா உங்களுக்கு ஓகேவா? மேம் ஓகே மேம். थैंक यू மேம். ஓகேடா. ஓகேப்பா, நம்ம அடுத்து ஆல்மோஸ்ட் 6:15 ஆக போகுது. ஓகே, நம்ம அடுத்த ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டுடே I do not have time to speak with sir. If it is possible, tomorrow I will speak to sir and I will inform you in the WhatsApp group. நம்ம எப்படி கிளாஸ் கொண்டு போறோம்? Maybe this week 1 or 2 classes extra கொண்டு போறேன். ஏன்னா எனக்கு ஒரு 3 days leave இருக்கு. I don't want to waste this holidays. படிக்கிறவங்க நல்லபடியா படிங்க. நாளைக்கு எக்ஸாம் வச்சாலும் நாங்க எழுதிருவோம் ஒரு கான்ஃபிடன்ட்டோட படிங்க. இதுதான் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல இத படிக்கவே முடியல, எனக்கு படிக்கிற இதே இல்ல அப்படின்னா தயவு செய்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நல்லா படிக்கணும், நல்ல மார்க்ஸ் வாங்கணும். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கிளாஸ் கவனிச்ச எல்லா நல்லவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூப்பா. தேங்க்யூ so much. थैंक यू मैम. Thank you. மேம் நெக்ஸ்ட் சோசியல் கிளாஸ்